ஹே கைஸ், என்னோடய ஸ்டைலில் பாலக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் 2 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலக்கீரை ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு கீரை. இதில் அயன் கால்சியம்லாம் ஹையாக இருக்குது. ஹச்பி லெவல் கம்மியாக இருக்கவங்களாம் தாராளமாக இந்த கீரையை அடிக்கடி உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீரையை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் இதை ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்க்க இவ்வளோ நிறைய இருக்கும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். கீரையில் தண்ணி மோஸ்ட்லி ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே வணக்கினாலே வெந்துடும் கீரை. 5 மினிட்ஸில் கீரை வெந்துடும். அது கூட நமக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.